நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத, எதெல்லாம் பாசிட்டிவ், எதெல்லாம் நெகட்டிவ், எதெல்லாம் காஷனாக இருக்கிறதுக்கு என்ன வழி, என்ன பரிகாரம் அப்படின்றத உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி என்றைக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதும் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கன்னி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது சுதந்திரம். கன்னியை சுதந்திரமாக விட்டாலே போகிறோம், நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு கன்னி இருந்தது அப்படின்னா அவங்க மல்டி டேலண்டடாக இருப்பாங்க. அந்த டேலண்ட் பலருக்கு பல விதத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வீட்டினுடைய தலைவர் கன்னியில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எலக்ட்ரிக் வேலை தெரியும், ப்ளம்பர் வேலை தெரியும், நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு ஸ்டவ்வே அங்கே ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கன்னிராசியை தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஓகே ஓகே இதுதான் ப்ராப்ளம், தள்ளிக்கோ நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அந்த நிறைய டெக்னிக்கல் நாலேஜும் ஒரு விஷயத்தை கூர்ந்து எப்படி போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சது கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க மற்றவங்களோட விஷயத்தை கேட்டுக்கிறத விட அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் முக்கியமாக ப்ரொசீட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கன்னி ராசிக்கு ஒன்று தோணுது, இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஃபண்டை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை சிலர் சொல்கிறாங்க வேண்டாம் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அவங்க சொல்கிறதே அவங்க காதில் கேட்டுக்க மாட்டாங்க, அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த பிப்ரவரி மாதமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த தடவை நிறைய விஷயங்கள் கன்னிக்கு ஃபேவரபிளாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்மளை வழிநடத்தக்கூடியவங்க யாருங்க? குரு பகவானும் சுக்கிரனும் தான். ரெண்டு பேருமே குருமார்கள், ஒன்று தேவகுரு, ஒன்று அசுரகுரு. அந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு சூப்பராக இருக்காங்கன்றதை விட பரிவர்த்தனை பெற்று அவ்வளவும் சூப்பராக இருக்காங்க. அப்போ குருவும் உங்களை பார்க்குறார், சுக்கிரனும் உங்களை பார்க்குறார். அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரணுமே, சுக்கிரன் ராகுவோடு இருக்காரே அப்படின்னு. அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரும், இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல எது உங்களுக்கு வேணும், எதில் என்ன செலவு பண்ணினா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத யார் ஃபேவரபிள்னு சொன்ன? குருவா? குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையா? ஸோ அந்த இடத்துல டேக் அ பிரெத் எடுத்துட்டு இன்னும் அலசி ஆராயுங்க. அது சம்மந்தமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ அதில் நாலேஜ் இருக்கிறவங்க கிட்டேயோ போய் பேசுங்க. போய் பேசி, அப்பா இதில் நான் 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலே எனக்கு இவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் பண்ணுறது கரெக்டா அப்படின்னு பேசுங்க. சரி, நீங்கள் தான் சுதந்திரவாதியாச்சே, கேட்பீங்களா அப்படின்னா நான் சொல்கிறேன், கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆனால் டிசிஷன் உங்கள் தான் இருக்கட்டும்னு தான் நான் சொல்கிறேன். பட் டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு வண்டி போய் வாங்கணும் அப்படின்னு போகிறீங்க, நீங்கள் இதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ குரு சுக்கிர பரிவர்த்தனையில் ராகு வேறு இருக்கிறதுனால தேவையில்லாமல் உங்களுக்கு ஓவராக ஆசை வர்றதுக்கும் ஆசை காமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த வண்டி சம்மந்தமாக தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி பேசும்போதோ, சரி சுதந்திரமாக தான் முடிவெடுப்பேன் போது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போங்க, ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது, ஏன்னா 7ஆம் வீடுன்னு சொல்கிறேன் இல்லையா, 7ன்னா யார்? நண்பர்கள், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவர், உங்களுடைய பார்ட்னர். ஸோ இவங்களை யாரையாவது கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அவங்க லாடம் போட்டு டகார்னு இழுத்துருவாங்க. இழுத்து என்ன சொல்லுவாங்க, ஆமாண்டா எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, வெறும் ஒரு சன்ரூஃப் ஓப்பனிங்க்கு இவ்வளோ லட்சங்கள் தேவையா, இந்த லட்சத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அப்போ சொல்லும்போது அந்த பாயிண்ட் சக்குன்னு உங்கள் மண்டைக்குள்ளே போய் ஃபைனலி சுதந்திரமாக முடிவெடுக்கிறதும் நீங்கள் தான். அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது அங்கே இருக்குது கண்ணியில்,
பட் ஸ்டில் குருனுடைய பார்வை இருக்குது. அப்படின்னா குழப்பம் இருக்குது. பட் அந்த குழப்பத்துக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து குருவும் அங்கேயே தான் கொடுக்குறார். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நிதானத்தை கடைப்பிடிச்சு உடனே முடிவு பண்ணாமல் ஓகேங்க நான் ஒரு 2 நாளில் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு விஷயம் நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பணரூபமாக எது வரணும் அப்படின்னாலும் சரி, அங்கே செவ்வாய் இருக்கார் 10லன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அவர் 10ல் இருந்து உங்களுடைய 4ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் உங்களையுமே பார்த்துட்டு இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எது எடுத்தாலுமே கொஞ்சம் போராக இருக்கும். அந்த போரை நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறது மட்டும்தான் ப்ளஸ். ஸோ இங்கே என்னென்னா நிறைய விஷயங்கள் கொடுக்குது. அப்போ தான் சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது நம்ம வீட்டில் வந்து என்ன டிஃபன்னு கேட்குறோம், இட்லின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை எனக்கு வந்து ஊத்தப்பம் ஊற்றி கொடு இப்படி தான் கேட்போமே ஒழிய எனக்கு ஒரு பூரி போட்டு கொடுன்னு கேட்க மாட்டோம். சரி, இதே வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கே வந்து கடன்னு ஒரு 20 ஐட்டம் சொல்கிறாரு சப்ளையர். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம் இல்லையா, என்னடா அது 11 மணிக்கு வரோம், அவங்க வந்து இட்லின்னு சொல்கிறாங்களே, காலையில் இது 5 மணிக்கே வச்சுருப்பாங்களோ, இல்லை இப்போ சூடாக இருக்கான்னு கேட்கணுமா, இல்லை பொங்கல்னு சொல்கிறாங்களே, அந்த பொங்கல் என்னைக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆலோசித்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் உங்களோடையே டிஸ்கஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து ஒருத்தரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஒரு சூப்பரான ஒரு வழிகாட்டியை அவங்களுக்கே வந்துடுவாங்க. இப்போ ஒரு நாங்கள் நிறைய கன்னிராசிக்கு என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் கிடைச்சிரும். ஏன்னா புதன் இன்ட்யூஷன் கிடைச்சிரும். இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இப்படி போனால் இன்னும் ஸ்பீட் எடுக்கலாம் அப்படின்ற செல்ஃப் இன்ட்யூஷன் அப்படின்னு கிடைக்கிறது கன்னிக்குத்தான். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். இந்த பிப்ரவரி மாதம் நிறைய 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 ஆசைகள் நிறைவேறும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக போயிட்டுருக்கும். பட் நீங்கள் உங்கள் கணவனோடையோ மனைவியோடையோ பார்ட்னரோடையோ நட்பு வட்டாரத்துலேயோ நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் எதுவும் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரியினுடைய செகண்ட் ஹாஃபில் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி சூரியன் வந்து சனி பகவானோட சேர்றார், 6ஆம் வீட்டில் சேர்றார். ஓகேங்களா, இது நாள் வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தோம், சனி பகவான் 6ல் இருந்தால் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே சூரியனும் வராருன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா இங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இப்போ வாங்கின ஒரு வண்டி, அந்த வண்டிக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் வந்து அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏண்டா இந்த வண்டி வாங்கணுன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுத்த முடிவு காரணமாக இருக்கும். அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. சரி, நீங்கள் வேலையில் இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் யோசிக்க வேண்டியது, இது செய்ய முடியுமா, இதுக்கு எத்தனை டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு வேணும், எத்தனை டைம் வேணும் அப்படின்றத நீங்கள் சுதந்திரமாக போய் கேளுங்க. போய் கேட்கும்போது அது அவங்களுக்கு முடியும்னா நீங்கள் ப்ராஜெக்ட் எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தப்பாக அனலைஸ் பண்ணி எடுத்ததுனால இது கூட பண்ண முடியலன்னு இதனால் வாங்கிட்டு வந்த பேரும் புகழும் ஏன் வேலையே போகிறதுக்கோ அல்லது சஸ்பெண்ட் ஆகிறதுக்கோ சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி அரசு வழி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் பிப்ரவரியில் பில் டைமுக்கு கட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஆவணங்கள் ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படின்னா பிப்ரவரி 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதெல்லாம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் நினச்சது ஒன்றும் அங்கே நடக்கிறது ஒன்றும், விரயம் விரயம் விரயம்னு எக்கச்சக்கமான விரயத்துக்குள்ளே மாட்டிக்குவீங்க. அதாவது எல்லாரும் ஒரு 500 ரூபா செலவு பண்ணி பண்ணுற விஷயத்த நீங்கள் 5000 செலவு பண்ணி பண்ணுற மாதிரி போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க.
இதை விட ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இந்த தடவை ரத சப்தமி அப்படின்றது வரும். அது சூரியனுடைய பிறந்த நாள். அதாவது சூரியன் வடகிழக்கு திசையை நோக்கி உங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய பீரியட். உங்களுக்கு என்னைக்குமே விரயஸ்தானாதிபதி சூரியன் தான். உங்க ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சூரியனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. சூரியனை வலுத்து இன்னும் கொண்டு வரணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ரத சப்தமி வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைன்றவங்க கூட நீங்க இந்த ரத சப்தமி அன்னைக்கு சீக்கிரமா எழுந்திருச்சு, அதாவது சூரியன் உதிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள எழுந்திருச்சு எருக்கன் இலை 7 எடுத்து அதுல கொஞ்சம் நீங்க மஞ்சளும் அட்சதையும் வச்சு நீங்க தலையில வச்சு குளிக்கும் போது நிறைய விஷயங்கள் அங்க பிரகாசமான உள்ளபடி காண்பிக்கிறது உங்களுக்கு வழி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரத சப்தமியை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கே தான் கேது இருக்குது, 7ல் ராகு இருக்குது. சுக்ரன் அப்படின்றவரும் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கார், ஆனால் ராகுவோட இருக்காருன்னு சொன்னேன். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுக்கு எது பிரச்சனை ஏதாவது இருக்கா? அதாவது நீங்கள் செஞ்சிட்டே இருக்கீங்க ஆனால் எதுவுமே கை கூடாமல் இருக்கா? ஃபினிஷ் பண்ணதா இல்லவே இல்லையா? அறகுறையா இருக்கா? டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கா? ஒருத்தரை போய் சந்திக்கணும்னு நீங்கள் போகும்போதெல்லாம் அந்த சந்திப்புக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கலையா? சிம்பிளாக சொல்லணும்னா ஃபினிஷ் பண்ண முடியலையா? அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுக்கு எதனுடைய அமைப்பை நீங்கள் பார்த்து இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி அப்படின்றது வரும். அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த துர்க்கை அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போய் ஒரு எலுமிச்சை பழம் விளக்கு போட்டுட்டு வாங்க. துர்க்கை அம்மனுடைய ஸ்லோகங்கள் சொல்லுங்க. இதெல்லாம் தான் சின்ன சின்ன பரிகாரங்கள். நீங்கள் பண்ணும்போது பெரிய விஷயத்துக்குள்ள பிரச்சனைக்குள்ள மாட்ட மாட்டீங்க. அதே மாதிரி கரெக்டான வழிகாட்டுதல் மூலியமா எல்லா விஷயத்தையும் சக்சஸ் பண்ண முடியும். ஒரு எஜுகேஷன் அப்படின்னா கூட இந்த தடவை உங்களுடைய 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடுன்னு புதன் 3 டிராவல் பண்றார் பிப்ரவரி மாதம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ரொம்ப ரொம்ப வேணும். எழுதி பாருங்க, எது இம்பார்ட்டண்ட்டோ அதை கேட்டகரைஸ் பண்ணுங்க. ஏன்னா 10th and 12th எழுதிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வரும். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் நீங்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் உங்களுடைய குரு, உங்களுடைய டீச்சர்கிட்ட போய் எந்த யூனிட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத போய் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்னொன்று தட் இஸ் நீங்கள் போய், மேடம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் டீச்சர், இது மட்டும் எனக்கு புரியலன்னு கேட்டால், இப்போ குருனுடைய அனுகிரகம் சூப்பராக இருக்கிறதுனால அவங்க உங்களுக்காகவே 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்கார்ந்து ஸ்கூலுக்கு பிறகு உங்களுக்கு இதெல்லாம் தான்ப்பா நீ தப்பு பண்ணுற, இதை மட்டும் நீ கிளியர் பண்ணிக்கோ அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ எங்கள் கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் என்ன பண்ணணும்? இந்த டைமை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு லோன் வேணுமா? உங்கள் லைஃப் பார்ட்னரோட போங்க, அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டோட போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான வழியில் லோன் கிடைச்சிரும். நீங்கள் வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியலன்னு இருக்கீங்களா? உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட போங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி எந்த சிக்கல் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய வின்னிங் சீக்ரெட் உங்களுடைய லைஃப் பார்ட்னர். ஸோ அவங்களோட போகும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே பல விஷயத்தில் உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் காத்துட்ருக்கு. மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அப்போ நீங்கள் ஏதாவது சுதந்திரமாக முடிவெடுத்து மாட்டிக்காதீங்க. உங்களுடைய சந்திராஷ்டமம் பிப்ரவரி 3ஆம் தேதி 11:18 இரவிலிருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி விடியற்காலை 2:16 வரைக்கும் இருக்கு. அண்ட் மேலும் இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது மஞ்சள் பொடி அதிகமாக யூஸ் பண்ணுங்க. பாலில் மஞ்சளும் மிளகும் போட்டு
நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. குரு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரலாம். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வரலாம். குருக்கும் சுக்கிரனுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் பல ரூபத்தில் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதத்தை எல்லா நெகட்டிவிட்டியும் வின் பண்ணிட்டீங்க, பாசிட்டிவான வழி வேற சூப்பராக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.